போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் வேண்டிக்கொள்வோம், அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். இதற்கு பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இதற்கு பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டீர், எனக்கே சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டீர், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். இதற்கு பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இதற்கு பாடி மகிழ்ந்திருப்போம், களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், களி கூறுவோம். வாழாக்காமல் அவன் தலையாக்குவார், கீழாக்காமல் நீராக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம்,
கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆமென். நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமார் நீர் இருக்கிறவராக இருக்கிறவர். இந்த துதியில வாழ்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவரே நீர் பரிசுத்த எங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்த தேவனை தொழுது கொள்கிறோம். பரமனை தொழுது கொள்கிறோம். அன்பு நேசரை தொழுது கொள்கிறோம். அன்பு ரட்சகரை தொழுது கொள்கிறோம். கிருபை உள்ளவரை தொழுது கொள்கிறோம். மகிமை நிறைந்தவரை தொழுது கொள்கிறோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தரை துதிப்பது நல்லது. அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றமுமாக இருக்கிறது. ஆராதனை ஆவியோடு உண்மையோடு இருக்க வேண்டும். ஆவியோடு உண்மையோடு தேவன் மேல் பிரியத்தை காண்பிக்கிற ஒரு ஆராதனை. தேவன் மேல் ஒரு பிரியத்தை காண்பிக்கிற ஆராதனை. அன்பு கூறுவாயாக முழு மனதோடு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. கர்த்தரை நேசிக்கிற நேரம் ஆராதனை நேரம். இருதயத்தில் ஆழத்தில் அந்த நேசம் இருக்கணும். உதடுகள் அல்ல. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இயேசுவை துதிக்கிறது அல்ல. அவர் வசனத்தின்படி என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனிடத்திலே நான் வாசம் பண்ணுவேன், பிதாவும் வாசம் பண்ணுவார். நான் அன்பா இருப்பேன், பிதாவும் அன்பா இருப்பான். நான் அவர் வீட்டிலே தங்குவோம், நாங்கள் அவர்களுடைய வீட்டிலே தங்குவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு ஆராதனை, நம்மை மறந்து ஆராதனை. கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவருடைய நடத்துதல் அவருடைய தொடுதல் அவர் நம்மை தொடரும். ஆமென். 12 ஆண்டு காலமாய் உதிர போக்கோடு கூட வாழ்க்கையில் வேதனை எல்லாம் நஷ்டம், காசெல்லாம் இழந்து மருத்துவ இல்லாத வேதனை. ஆனால் அவரை தொட்டால் சுகமாவேன். இவரை தொட்டால் சுகம். இயேசுவை தொட்டால் சுகம். இயேசுவை கூப்பிட்டால் ஆபத்தில் உதவி. இயேசுதான் எல்லாம். ஆண்டவர் இயேசுதான் எனக்கு எல்லாம். சபைக்கு அவர் தான் ரட்சகர், உலகத்துக்கு அவர் தான் ரட்சகர், சரீரத்துக்கு அவர் தான் ரட்சகர். ஹalleluya. குடும்பத்திற்கு அவர் தான் ரட்சகர். ஓ ஹalleluya ஹalleluya. இயேசு நம்மோடு கூட இருக்கணும். இயேசு நம்ம வீட்டில் இருக்கணும். இயேசு நம்முடைய சபையில் இருக்கணும். இயேசு இந்த உலகத்துக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உலகமெங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி. என் வார்த்தையை நான் உறுதிப்படுத்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசுதான் உலக ரட்சகர். இயேசுதான் சபையின் ரட்சகர். இயேசுதான் நம் சரீரத்தின் ரட்சகர். இயேசுதான் நம்முடைய குடும்பத்தின் ரட்சகர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரட்சிப்பு வேறு வழியாய் அல்ல. ரட்சிப்பு தேவனாலே மாத்திரம். தேவன் தான் ஒரு மனிதனை ரட்சிக்கணும். தேவன் தான் ஒரு குடும்பத்தை ரட்சிக்கணும். தேவன் தான் உலகத்தை ரட்சிக்கணும். ஹalleluya. இந்த சரீரத்தை தேவன் தான் ரட்சிக்கணும். யார்தான் ரட்சிக்கப்படக்கூடாது? யார்தான் ரட்சிக்கப்படுவார்கள்? அது தேவனாலே கூடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கோ, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். நீயே இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா, சபையில் இருக்கிறவங்களே இயேசுக்கு கீழ்ப்படியலனா, ஹalleluya. மற்றவர்கள் கீழ்ப்படியணும்னு ஆசைப்படுறோமே, நாம கீழ்ப்படிய வேண்டாமா? ஆமென் ஆமென். ரட்சகர் அவர்தான். இந்த கொம்பு ரட்சணிய கொம்பு. இந்த கொம்பு நமக்கு கொண்டாட்டமாக கொடுக்கப்பட்டது. ஒரு செலிபிரேஷன் இயேசுக்குள்ள. அதுதான் ஆராதனை. கோபத்தோடு அல்ல. உங்க நீதி, என் நீதி, சுயநீதி அதெல்லாம் இல்லை. தேவ நீதி இருக்கிற கையில. தேவ நீதி மேல இறங்கி இருக்கிறதா? பழைய சுவாபம் போயிடுதா? பழைய கோபம் போயிடுதா? பழைய அக்கிரமம் போயிடுதா? பழைய எரிச்சல் போயிடுதா? பழைய கீழ்ப்படியாமல் போயிடுதா? இயேசுவை கொண்டாடுவோம்.
கொண்டாடுவோம். ரட்சிப்பின் கொம்பை கொண்டாடுவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோமா? கர்த்தரை தொழுது கொள்ள ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோமா? எங்களை ரட்சித்தீரே, எங்களை பிரித்தெடுத்தீரே, எங்களை பேர் சொல்லி அழைத்தீரே, எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஊழியத்தை கொடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால், உலகத்தின் பின்னால், சிலுவையின் முன்னால், உலகத்தின் பின்னால், இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்ற விடுதலை, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்ற விடுதலை. சொல்லுமா? நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உணர்விட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உணர்விட்டேன். உலகொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உலகொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். சொல்லுவோமா? நானவராரையோ அறிக்கை செய்வோம், எனக்குள்ளே இயேசு. நானவராரையோ எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடும், சண்டை போட மாட்டேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடும், நல்லதையே சொல்லிக் கொடுப்பேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உற்சாகமாய் பாடுவோமா? திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவோ பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவோ பிரிக்காது. வெற்றி வேந்தனே இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறு. வெற்றி கீதம் பாட முடியுமா? இயேசுவின் ஜெயம் பெறு. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ நல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ நல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்கிறவர். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்கிறவர். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே. என் சொந்த தேசம்
இயேசுவுக்கே இயேசுதானடி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதானடி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவுக்கு நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்த புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. பழையன கடந்த புதியன புகுந்த பரலோக குடிமகனா. மறுரூபமாகி மணவாளன் இயேசு முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசு முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உங்கள் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே உங்கள் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா உலகமே பின்னா. எல்லோரும் பார்க்கிறது. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்ற விடுதலை. இயேசு சிந்திய சொல்லுமா, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்ற விடுதலை. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்ற விடுதலை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் கைகளோடு உங்கள் இருதயங்களை we praise you, Heavenly Father, we glorify you, we exalt you, we magnify you, we lift up your holy name. Thou art worthy, holy Lord, you alone are holy, almighty God, gracious Lord, Heavenly Father, my Lord and my God and my Savior, wonderful Jesus, almighty God, almighty God, almighty God, glorious Lord, holy one, shepherd of Israel. We praise you, we honor you, worship you, we lift up your holy name. Thou art worthy. நீர் மாத்திரம் பார்த்தீரே, நீர் மாத்திரம் பார்த்தீரே. துதிக்கு, கனத்திற்கு, மகிமைக்கு, வல்லமைக்கு, ஸ்தோத்திரத்திற்கு நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம். நீரே எங்கள் தகுதி, நீரே எங்கள் பங்கு, நீரே எங்கள் காணியாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எங்கள் சுதந்திரம், நீரே எங்கள் சுதந்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை உமக்கு, மகிமை உமக்கு, துதி உமக்கு, ஆராதனை உமக்கு, நன்றி உமக்கு, ஸ்தோத்திரம் உமக்கு. கர்த்தர் எழுந்தருவார், கர்த்தர் எழுந்தருவார். சத்துருக்கள் சிதறிந்து போவார்கள், அவரை பகைக்கிறவர்கள் அவருடைய முகத்திற்கு முன்பாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரட்சகரே, கண்மணி, மீட்பொருளானவரே, என் ஜெபங்கள் தியானங்கள் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாயிருக்கட்டும், உமக்கு பிரியமாயிருக்கட்டும். பிரியமானவனே, நீ வேண்டுதல் செய்யும் பொழுது உன் ஜெபத்திற்கு பதில் வந்தது. ஹல்லேலூயா. செம்மையானவருடைய ஜெபம்
நீ நிரப்புகிறவர், பாத்திரத்தை நிரம்பி வழியே செய்கிறவர். என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும். சத்துருக்களுக்கு முன்பாக, எதிரிகளுக்கு முன்பாக, பகையினருக்கு முன்பாக, பகையினரை படிகாரரை அடக்கும்படி பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி, நன்றி, நன்றி. நீ நல்லவரப்பா, நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசு நல்லவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி வருகிறார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி விடுவிக்கிற தேவன், அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன். வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நம் அருகில் தானே இருக்கிறார். கர்த்தரை இத்தனை சமீபமாய் பெற்றிருக்கிறார். வேறு பெரிய ஜாதி எது? ஆமென், ஆமென். இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம். என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிற இயேசு பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சாம்ராஜ்யத்தை பார்க்கிறோம், எந்த தலைவரை பார்க்கிறோம், எந்த திறமைசாலியை பார்க்கிறோம், எந்த ரெக்கார்ட் பிரேக்கர்ஸை பார்க்கிறோம், எனக்குள் இருக்கிற இயேசு மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர். இயேசு பெரியவர். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். நன்றி தகப்பனே. இந்த சன்னிதானத்தில் எங்கள் ஆத்துமாவி சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஆத்மாவி சரீரத்தை பலிபீடத்தில் வைக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை. முதல்ல நம்ம நீதி எல்லாம் மறந்துவிடும். நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனை எல்லாம் இதுதான் நீதின்னு நாம் நினைக்கிறோம் பாருங்க. அதில் நம்ம தோல்வி அடைகிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நீதி. அவருடைய வார்த்தை ஒன்று தான் அந்த உலகத்திலே நீதியானது. இந்த நீதியை உலகத்தில் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நீதியை நீங்கள் போயிட்டு நீதிபதிகளை வச்சு நம்ம பெற்றுக்கொள்ளலாம், அல்லது பாதுகாப்பாக இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு பெற்றுக்கொள்ளலாம், அல்லது தலைவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள் மனமிறங்கி நீதியை நிறைவேற்றுவார்கள். இல்லை, நீதி தேவனுடையது. நீதி தேவனிடத்தில் தான் இறங்கி வருது. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது தேவ நீதியை பெற்றுக்கொண்டோம். பாவிகள் என்று இந்த உலகத்தில் முத்திரை குத்தப்பட்டவர் நமக்கே தெரியும் நாம் சரியில்லாதவர்கள் என்று. ஆனால் ரட்சிக்கப்பட்ட அன்று தேவ நீதி நம்மை நிரப்பினது, தேவ நீதி நம்மை நிரப்பினது. அதனால தான் மூழ்கி ஞானஸ்தானத்தில் சொல்றோம், நான் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். இயேசுவின் பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவ நீதியை எனக்கு கொடுக்க, தேவ ஆவியை எனக்கு கொடுக்க, தேவ ரட்சிப்பை எனக்கு கொடுக்க, அவர் எனக்கு பதிலாக, பாவிகளுக்கு பதிலாக அவரே பாவத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை பாவி ஆக்கினதினாலே நாம் எல்லோரும் நீதிமான்களாக இருக்கிறோம். அதனால தான் நம்ம ரைட்டியஸ் பர்சன்ஸ், அந்த நீதியாகிய ரைட்டியஸ்னஸை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அவர் நீதியின் சூரியன், அவர் நீதியின் சூரியன். நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டுக்கில் ஆரோக்கியம் இருக்கும், கொழுத்த கன்றுகளை போல வெளியே புறப்பட்டு வளர்வோம். நம்முடைய நீதி எல்லாம் எதெல்லாம் ஆஃப் பண்ணுமோ அதெல்லாம் ஆஃப் பண்ணும். ஆமாம், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம நீதி பெருசு இல்லை, நம்ம நீதி பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை, அவர் நீதி தான். அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ, அவர் எதை காண்பிக்கிறாரோ, அவர் உள்ள நம்மை கொண்டு வந்து வைத்திருப்பது அதற்காக தான் நாம் பிரித்தெடுக்கப்பட்டோம். சபை என்றால் எக்லீஷியா, வெளியே கொண்டு வரப்பட்டோம்.
நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவ ராஜ்யத்தினால், தேவனுக்கென்று, தேவனுக்காகவே செயல்பட பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் என்ன நிலையில் இருந்தாலும், எவ்வளவு போராடி சம்பாதித்தாலும், எவ்வளவு காரியங்களை சமாளித்தாலும், தேவ ஒத்தாசை இல்லாமல் நம்மால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. அவன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயங்கள். நாம் நிறைய பிரச்சனைகளை சிக்கி தோற்று போயிருக்கிறோம். காரணம், ஆமீன், அந்த முற்றிலும் ரட்சிக்கிறவங்க மேலே நாம் நம்பிக்கை வைக்கல. ஆமீன். அவருடைய அன்பு மாறாது. அவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கனால முற்றிலும் ஜெயங்கள். நன்றி அப்பா, இந்த பாக்கியத்திற்காக வாய்த்திருந்து நாங்கள் நன்றி என்று சொல்லுவோம். நன்றி என்று சொல்லுவோம். இவரே மெய்யான உலக ரட்சகர் என்று நாங்கள் கண்டு நாங்களே இதை அறிக்கை பிறர் சொன்னதுனால் அல்ல, நாங்கள் அவரை மெய்யான ரட்சகர் என்று நாங்கள் கண்டு தகப்பனே அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்து உறவாடுங்க, கற்றுக் கொடுங்க, பேசுங்க, நடத்துங்கப்பா. எல்லா தடையிலும் முறியடிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயமும் நல்ல நிலங்களில் விழுந்த இந்த வசனங்களை உணர்வுள்ள இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு இதை பல மடங்கு அவருடைய பலன் கொடுக்கத்தக்கதா இந்த இருதயங்கள் எல்லாம் கிரியை செய்ய நான் சொல்லுகிறேன். ஏன்னா வெளியிலிருந்து ஒன்றும் இருதயத்தை தீட்டுப்படுத்த முடியாது, உள்ளே இருக்கிறது தான் தீட்டுப்படுத்த முடியும். உள்ளே இருக்கிற அந்தரங்க காரியங்கள் தான் தீட்டுப்படுத்த முடியும். அதனால தான் நான் முகத்தை பார்க்கறது இல்லை, நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொன்னேன். தேவன் நம் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தை பார்த்து தான் நமக்கு பரிசு கொடுப்பார். கர்த்தாவே எங்களை நடத்துங்க, உங்களை பிரியப்படுத்த கற்றுதான். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல தரத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கும், மதிப்பிற்குரிய பாஸ்டர் அவர்களுக்கும், அம்மா அவர்களுக்கும், சபையின் மூப்பர்கள், பெரியவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் என் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த பகுதியில் தாவீது அந்த அடைப்புக்குறியில் போடப்பட்டிருக்கு. 3ஆம் சங்கீதம் அந்த அடைப்புக்குறியில் போடப்பட்டிருக்கு. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12 அங்கே 30ஆம் வசனம் வரைக்கும் குறிப்பாய் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அவருடைய சொந்த மகனிலே ஒருவனாகிய இந்த அப்சலோம் தாவீதுக்கு எதிராக எழும்பி தாவீதின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்பொழுதுதான் தாவீது ஓடி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீது குறுக்கு வழியில் வந்தவர் அல்ல. தாவீது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தேவனால் நியமிக்கப்பட்டவர். சவுல் இருந்தபொழுதே இஸ்ரவேலை ஒரு மேய்ப்பனாக இருந்து நடத்தி வந்தவர். இதை சொன்னவர்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தின் ஜனங்கள். ஆனால் தாவீதுக்கு இந்த நாளிலே ஒரு நிலை மாற்றப்பட்டது. என்ன நிலை? தன்னுடைய சொந்த கர்ப்ப பிறப்பாகிய குமாரன் மூலமாக, அப்சலோம் மூலமாக அவர் ஒரு ஆபத்தை சந்தித்து விடுவோமோ என்ற அந்த ஒரு பயத்தில் அவர் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது பாடின இந்த சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 4ஆம் சங்கீதமும் சேர்ந்த ஒரு பகுதி தான். அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1, 2, 3 சில காரியத்தை நாம் பார்ப்போம். இங்கே நேரத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்ம 7 விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு தலைப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். 7 விதமான பெருக்கங்களை இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். 7 விதமான பெருக்கங்கள். 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். இதை வைத்து தான் நான் சொல்கிறேன், பெருக்கம் என்கிற ஒரு வார்த்தை. 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தாவீது எதை பெருக்கமாய் சொல்கிறார்?
தன்னுடைய பிரச்சனைகள் பெருகியுள்ளதை தாவீது இந்த பகுதியில் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடியும். பிரச்சனைகள் பெருகி இருக்கிறது. என்ன பிரச்சனை? தாவீது தன் மகனுடைய கையிலிருந்து தப்பி பிழைப்பதே அவருக்கு பிரச்சனையாக இருந்தது. கோலியாத்தை ஜெயித்தவர், அதற்கு பிறகு வந்த எத்தனை யுத்தங்களில் ஜெயித்து எடுத்தவர். ஆனால் சொந்த மகனுடைய கையிலிருந்து தப்புவது அவருக்கு ஒரு பெரும் போராட்டமாக இருந்ததினால் உயிர் பிழைத்து கொள்ள அங்கே ஓடி போகிறார். இதை தான் அவர் சொல்றார் அங்கே, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லி. இப்போ நான் முதலாவது ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், ஒரு குறிப்புக்காக. பிரச்சனைகள் பெருகியுள்ளதை தாவீது இங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த பிரச்சனை என்பது ஒரு பொது எதிரியாக இருக்கலாம், சொந்த குடும்பத்தில் எழும்பின எதிரியாக இருக்கலாம். தாவீதுக்கு எழும்பினது போலவே இன்றைக்கு சில கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் சொந்த குடும்பத்தில் தங்களுடைய சொந்த இரத்தங்களே தங்களுக்கு எதிரியாக எழும்பி இருப்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் பயப்படுகிறார்கள், அதற்காக ஜெபிக்கிறார்கள், அதற்காக அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். இதெல்லாம் நீ நடந்து கொண்டிருக்கு. இப்போ தாவீதின் வாழ்க்கையில் எது பிரச்சனை? ஒரு பொது எதிரி. இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு பொது எதிரி இந்த கொரோனா வைரஸ். ஒரு பொது எதிரி, நிறைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கு. ஒரு பொது எதிரி சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனம். இந்த வைரஸ் வந்து போன பிறகு அதனால் ஏற்படுகிற அநேக விதமான பலவீனங்கள், பொருளாதார இழப்புகள், இதெல்லாம் நீங்களும் நானும் மட்டுமல்ல, இது தேசத்தில் இருக்கிற அநேக குடிமக்கள்கள் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பொது எதிரியாக இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அதே வேளையில் சொந்த குடும்பத்தில் எழும்பிய இப்படிப்பட்ட எதிரிகள், வெளியே எழும்பி இருக்கிற எதிரிகள், பிசாசின் கிரியைகள் எதுவாக இருக்கலாம். தாவீது சொல்கிறார், அங்கே பிரச்சனைகள் பெருகி உள்ளதை அங்கே புலம்பலாக அங்கே வடிக்கிறார். அடுத்ததாக பார்க்கும்போது, அதிலேயே பார்க்கும்போது, அங்கே நம்பியவர்களுடைய துரோக செயல் அது ஒரு பெரிய பிரச்சனையாக பெருகி இருக்கலாம். நம்பினவர்களுடைய சொல்லுவாங்க, எதிரியை விட துரோகி மோசமானவன் என்று சொல்லி. எதிரி யார் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் துரோகியை திடீரென்று தான் இனம் கண்டு கொள்ள முடியும். ஆனால் அதற்குள்ளாக நிறைய விஷயங்கள் நம்முடைய கை மீறி போய்விடும். வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில், நிறைய விஷயங்களில். இயேசுவுக்கே ஒரு 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 துரோகி இருந்தான் இல்லையா? அப்போ நமக்கும் ஒரு துரோகி இருப்பான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துரோகியை எதிர்பார்ப்பது தவிர்க்க முடியாத விஷயம் தானே. அப்போ யோசித்து பாருங்க, நம்பியவர்களுடைய துரோக செயல். வேலை ஸ்தலத்தில் நீ நம்பி பொறுப்பை கொடுத்திருப்பீர்கள். ஊழியத்தில், குடும்பத்தில், சில நேரங்களில் மனதை விட்டு நாம் சில இடத்துல ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு சில இடத்துல தான், ஒருத்தர் இடத்துல 2 பேர் இடத்துல தான் நம்ம மனம் விட்டு சில விஷயத்தை நாம் சொல்ல முடியும். அந்த மனம் விட்டு சொல்லும்போது சிலது சரியாகவும் இருக்கலாம், சிலது நம்முடைய யூகமாக இருக்கலாம். ஆனால் நான் நம்புவதனால்தான், நம்முடைய நம்பிக்கை அவர்கள் பெற்றதினால்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நாம் ஈடுபடுகிறோம். ஆனால் சில நேரங்களில் அவர்களே நமக்கு துரோகியாக மாறும்போது எதிரியை விட பயம்படுத்துறவர்களாக இந்த துரோகிகள் நமக்கு பிரச்சனையை கொடுக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, பிரச்சனைகள் பெருகி உள்ளதை தாவீது இந்த பகுதியிலே சுட்டி காட்டுகிறார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 15ஆம் அதிகாரத்தில் 1-5 வசனம் குறிப்பாக நான் சொல்ல விரும்பினேன். அதில் அங்கே பாருங்கள், 3ஆம் வசனத்தில், உங்களை விசாரிக்க யாரும் இங்கே இல்லையா என்று சொல்லி சொந்த மகனே அங்கே துரோகியாக மாறுகிறான். ஜனங்கள் வருகிறார், ராஜாவை பார்க்க வருகிறார்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? நல்ல நோக்கத்தில் அல்ல, ஒரு தீய நோக்கத்தில் இல்லையா? அங்கே அவர் சொல்கிறார் பாருங்க, உங்களை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்கிறானாம். பின்பகுதியில் 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, 3ஆம் வசனத்தில் இதை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, வணங்க வருபவன் கை நீட்டி அவன் வணங்க வரும்பொழுது உடனே அப்சலோம் என்ன பண்ணுறாங்க? இங்கே தழுவி முத்தம் செய்கிறானாம். அங்கே 5ஆம் வசனத்தில், எவன் ஆகிலும் வருவன் அவனை வணங்க வரும்பொழுது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இது ஒரு தாழ்மையின் செயல் அல்ல, வஞ்சிக்கும் செயலாக அப்சலோம் அங்கே செய்கிறான். 6ஆம் வசனத்தில் பாருங்க, 6ஆம் வசனத்தில், இருதயத்தை கவர்ந்து கொண்டான். இஸ்ரவேல் எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். இவன் யார்? தாவீதுடைய மகன், அவ்வளவுதான். இவன் அபிஷேகம் பண்ணப்படவில்லை, இவன் அடுத்த அரசனம் இல்லை, அடுத்ததாய் இவன் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் தாவீதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை, அதிகாரத்தை தட்டி பறிப்பதற்காக
அமலேக்கியனோ பெலிஸ்தியனோ அல்ல, சொந்த மகனே கர்ப்ப பிறப்பே இங்கே துரோகியாக மாறுகிறான். என்ன சொல்கிறான்? எங்கள் அப்பாவோட நான் நல்ல சிறப்பாக நடத்துவேன், எங்கள் அப்பா உங்களை கவனிக்கலை. அப்போது தகப்பனுக்கும் தாவீதுக்கும் ஜனங்களுக்கும் இருந்த அந்த உறவை முறித்து அந்த இடத்துல விஷமாக, ஒரு நன்மையாக அல்ல விஷமாக இவன் வேலை செய்து தன் தகப்பனிடத்தில் ஸ்தானத்தில் இவன் வருகிறான். யோசித்து பாருங்கள். வேலை ஸ்தலத்தில் சில பேர் இதை சந்தித்திருப்பார்கள். ஊழியத்தின் பாதையில் ஸ்தாபன தலைவர்கள் மேய்ப்பர்கள் இதை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திலேயும் கூட நட்புகளுக்குள்ள இது கூட இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். தாவீது சொல்கிறார், இங்கே என் பிரச்சனைகள் பெருகி இருக்கிறதை நான் காண்கிறேன். அப்போ நம்பியவருடைய துரோக செயலோ அல்லது அங்கே ஒரு பொதுவான ஒரு எதிரி, பொதுவான சில விஷயங்கள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை பெருக வைக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், பெருகி இருக்கிற பிரச்சனைகளை அல்ல, பெரிய கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க பழக வேண்டும். பெருகி இருக்கிற பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுப்பான் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் அவர் அங்கே அந்த கடைசி அந்த போஜனத்திலே பஸ்காவை ஆசரிக்கும் போது நேசித்தார். கெத்செமனே தோட்டத்திலேயும் சிநேகிதனே என்று தான் அழைத்தார். அவருக்கு தெரியும் துரோகி யார் என்று சொல்லி. அதே வேளையில் பரத்திலிருந்து உத்தரவு கொடாதபடிக்கு, பரத்திலிருந்து ஒரு உத்தரவு வராமல் ஒருவனும் அவர் மேல் கை போட முடியாது என்பதை இயேசு அறிந்திருந்தார். அவர் தன்னுடைய பிரச்சனைகளையும் துரோகியையும் எதிரியையும் அல்ல, இயேசு தேவனுடைய அதிகாரத்தை, தேவனுடைய சர்வ வல்லமையை, அவருடைய ராஜரிகத்தை நம்பியிருந்தார். இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போகும்போது தாவீது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு நமக்கு மாதிரி. அவர் தன்னுடைய ஐயோ துரோகம் பண்ணிட்டானே ஒரு அழவில்லை. ஐயோ இந்த துரோகியே என்று சொல்லி அவர் சபிக்கவில்லை. அவருக்கு தெரியும் தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த சம்பவங்கள், இந்த விஷயங்கள் நிகழாது. கடந்த நாட்கள் நீங்கள் பொது பிரச்சனையாக, பொது எதிரியாக சில வியாதியோ, சில நபர்களையோ, சில பிசாசின் கிரைகளையோ சந்தித்திருக்கலாம். அதே நேரத்தில் சொந்த குடும்பத்தில், ஐக்கியத்தில், நட்பு வட்டாரத்தில், ஒரு தொழில் வியாபார ஸ்தலத்தில் இப்படிப்பட்ட நீங்கள் நம்பிக்கை துரோகங்களை நீங்கள் பிரச்சனையாக சந்தித்திருக்கலாம். ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், தேவன் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நேரிடவில்லை என்பதை நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே 3ஆம் சங்கீதம் அங்கே 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, 3ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் அங்கே எது பெருகி இருக்கிறதாம்? 3:2 தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள், உதவி அவனுக்கு இல்லை என்று சொல்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். முதல்ல நம்ம பார்த்தோம், பிரச்சனை பெருகி இருக்கிறது. தாவீதே சொல்றார், பிரச்சனை பெருகிடுச்சு. இப்போ மற்றவர்கள் சொல்கிறார்கள், தாவீதின் காதுபட கேட்கிறார், உதவி அவனுக்கு இல்லை என்று சொல்கிறார். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், மகனே எழும்பிட்டான், இவர்களே எழும்பிட்டார்கள், இதுவே போயிடுச்சு, அதுவே போயிடுச்சு, இனிமேல சான்சஸே இல்லை சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் உண்டு. அந்த சத்தங்கள் நம்முடைய காதில் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போது உதவி அவனுக்கு இல்லை என்று சொல்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது அங்கே உதவிட ஆட்கள் இல்லாத ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்குது. ஆகாரை குறித்து பார்க்கிறோம். உதவிட, ஒரு சொட்டு தண்ணி கொடுத்து தன் பிள்ளையை காப்பாற்ற உதவிட ஒருவரும் இல்லை. லோத்துவின் புத்தகத்தில், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் லோத்துவின் வாழ்க்கையை பார்க்கும்போது 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவருடைய வீட்டை வளைந்து கொண்ட அந்த நாட்டின் ஜனங்கள் கையிலிருந்து அவரை தப்புவிக்க அவருக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை. ஆனால் நடந்த சம்பவம் என்ன? தேவ தூதர்கள் அவர்களை உள்ளே இழுத்து கொண்டு கதவை தாளிட்டு ராத்திரி முழுக்க அவர்கள் தேடியும் எதிரிகள் தேடியும் லோத்துவின் வீட்டு வாசலை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதை நம்புற மாதிரி இருக்கா? யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் அங்கே கொடுத்து, இப்போ நம்ம வாழ்க்கையிலேயும் நான் கடந்து போயின்ற பாதையில் எதிரிகள், வியாதி, பிசாசின் கிரியைகள், துரோகங்கள் எதில் நம்ம சிக்கியிருந்தாலும் சரி, எதினால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. இவ்வளோதான், இனிமேல் இவனுக்கு உதவி இல்லை. இயேசுவை அப்படி தான் சத்துரு நினச்சான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, மாட்டி விட்டுட்டோம், கல்வாரிக்கு போயாச்சு, இனிமேல் காப்பாற்ற ஒருவரும் இல்லை. ஓ, மரித்து விட்டா, ரொம்ப சந்தோஷம். சாத்தான் ரொம்ப சந்தோஷப்பட்ட நாளாக அது இருந்திருக்கும். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? நம்முடைய பரிசுத்தர் அழிவைக்கான ஒட்டீர் என்ற வார்த்தையின்படியே அதை அந்த இயேசுவின் சரீரத்தை கொண்டு போய் அங்கே ஒரு பள்ளத்தாக்கில் பொதுவாக சிலுவையில் மரித்தவருடைய அந்த சரீரங்களை பள்ளத்தாக்கில் போட்டு விடுவார்களாம். ஆனால்
அன்றைக்கு இயேசுவின் சரீரத்தை அந்த கல்லருடைய சரீரத்தை போல எங்கேயே தூக்கி வீசவில்லை. அழகான ஒரு புது கல்லறையிலே அந்த சரீரத்தை பத்திரப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவரை தேவன் உயிரோடு எழுப்பி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவகுமாரனாக அவர் தன்னை உறுதிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய சபை மக்கள். மறந்துவிடக்கூடாது. உதவி இல்லை என்று யார் உங்கள் காதுபட உங்களை குறித்து பேசினாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நமக்கு உதவியை தரக்கூடிய ஒரு இடம் உண்டு. 7 மலைகள் சூழ்ந்த பட்டணம் தான் ரோம். அநேக மலைகள் உண்டு. ஆனால் இங்கே இருந்து பயணம் செல்கிறவர்கள் ஒரு மலை, மோரியா என்கிற அந்த மலையை பார்த்து தான் பாடிக்கொண்டு போவார்கள். அங்கே தான் பின்னாளில் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. மறந்து விடக்கூடாது. நமக்கு ஒத்தாசை வரும். எத்தனை மலைகள் இருந்தாலும் என்ன, அந்த மலைகள் நமக்கு உதவி செய்ய லாய்க்கற்ற மலைகள் தான். ஆனால் நாம் கண் ஏறிட்டு பார்க்கிற ஒத்தாசை வரும் கண்மலை அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நித்திய கண்மலை. அவர் நமக்கு ஒத்தாசை தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போது எதிர்பாராத ஆபத்துகளோ, எதிரிகளோ, வியாதியோ, கடுமையான சூழ்நிலையோ, சில நேரங்களில் சில கர்த்தருடைய பிள்ளைகள் சில விபத்துகள், இப்போது இதெல்லாம் இந்த பாதையில் கடந்து போகும்போது எதிர்பாராத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையை தாக்கும்போது உதவியில் இனிமேல் இவர்கள் பிழைப்பதற்கு, இனிமேல் இந்த பிரச்சனை வெளியே வருவதற்கு, இனிமேல் இந்த குடும்பம் தழைப்பதற்கு, இனிமேல் இவர்கள் வாழ்க்கையில் நன்மை அடைப்பதற்கு இனி எந்த விதமான வழியும் இல்லை என்று சொல்லி யோசிப்பவர்கள் மத்தியிலே, பேசுபவர்கள் மத்தியிலேயே இந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த, ஆசீர்வதிக்க, முன்னேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற சபை லாக்டவுனுக்கு முன்னாடி ஆராய்ச்சோம் இல்லையா? முடிச்ச பிறகு வந்து ஆராதிக்க போகிறோம். பார்த்தீங்களா இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? உள்ளே வரும்போது அநேகர் ஒன்றுமில்லாமல் வந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிற அனைத்தும் இந்த இடத்துல வந்ததுனால, இந்த தேவ சமூகத்தில் வந்ததுனால தான் பெற்றிருக்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் ஒரு சதாகாலமும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஒன்றை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆனாலும் கர்த்தாவே என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீர். 3ஆம் வசனத்தில் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆனாலும் என்ன? ஆனாலும் மேலே சொல்கிறாங்க, தாவீதுக்கு வேற வழியே கிடையாது, தப்பி பிழைப்பதுக்கு தாவீதுக்கு வழி கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், தாவீதுடைய வரலாறு முற்று பெற்றதுன்னு சொல்லி சொல்லப்படுகிற அந்த சத்தம் தாவீதின் காதில் வந்திருக்கும். இப்போ தாவீது சொல்கிறாரு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீர். அப்போ முதல்ல பார்த்தோம், பிரச்சனைகள் பெருகி இருந்தது. உதவி தாவீதுக்கு இல்லை என்று சொல்கிறவர்கள் பெருகினார்கள். 3வது தாவீதுடைய விசுவாசம் பெருகிற்று. தாவீதுடைய விசுவாசம் பெருகிற்று. எப்படி தாவீதுடைய விசுவாசம் பெருகிற்று? அங்கே ஆனாலும் கர்த்தாவேன்னு சொல்றார் இல்லையா? ஆனாலும் கர்த்தாவே அநேகர் சொல்லலாம், மருத்துவர் சொல்லலாம் இல்லையா, நலம் விரும்பிகள் சொல்லலாம், எதிரிகள் சொல்லலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நமக்குள்ள ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும். யார் மேல், எதின் மேல்? மருத்துவர்கள் கொடுக்குற ரிப்போர்ட் மேல அல்ல, நம்முடைய பேங்க் பேலன்ஸ் மேல அல்ல, நம்முடைய திறமைகள் மேல அல்ல, நம்மை சுற்றி ஐயோ இவங்க இல்லையே அவங்க இல்லையே என்று சொல்லி அந்த நபர்கள் மேல அல்ல. வேதம் சொல்லுற கர்த்தர் மேல் நம்முடைய விசுவாசம். அவர் யார்? தலையை உயர்த்துகிறவர். எங்கெல்லாம் நம்முடைய தலையை யார் மூலமாய் சாத்தான் தொங்க போட விட்டானோ, எங்கெல்லாம் நம்முடைய தலையை நாம் தாழ்த்தி கொண்டு போனோமோ அந்த இடத்துலெல்லாம் நம்முடைய தலையை நம் தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பேச்சினால் நம்முடைய தலை உயராது, நம்முடைய திறமையினால் தலை உயராது. ஆனால் நம்முடைய தலையை உயர்த்த, தாவீதின் தலையை உயர்த்தினது போல் நம்முடைய தலையை உயர்த்த நமக்கு ஒரு தேவனாய் கர்த்தர் உண்டு. அப்போ தாவீதுடைய விசுவாசம் பெறுகிறது கர்த்தர் மேல். அவருடைய தலையை உயர்த்த கர்த்தர் வல்லவர் என்று சொல்லி தாவீது நம்பியிருந்தார், விசுவாசித்தார். அப்போது எதிரிகளின் பெருக்கமோ எதிர்மறையான பேச்சோ தாவீதை நொறுக்கவில்லை, தாவீதை ஒடுக்கி உட்கார வைக்கவில்லை. கர்த்தர் மேல் இருந்த விசுவாசம். அவர் சொல்றார், ஆனாலும் கர்த்தாவே, அதை மறந்துடக்கூடாது, ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்கணும். நம்ம சில நேரத்தில் புதியவர்களாக ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. அவங்க எத்தனையோ விஷயங்களை முயற்சி செய்திருப்பார்கள். மருத்துவத்தில், மந்திரவாதத்தில் எத்தனையோ விஷயம், எத்தனையோ இடங்களுக்கு போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. இப்போ நம்ம சொல்லியிருப்போம் ஊழிய ஆத்மாதாயம் செய்யும்போது ஒரு முறை ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தருக்கு கொடுங்கள் என்று சொல்லி. அதே போல தான் நான் சொல்கிறேன், ஆனாலும் கர்த்தாவே நீரின் தலையை உயர்த்துகிறவர். நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் நம்மை அழிக்கும் முன்பாக நாம் கர்த்தரிடத்தில் வைத்துள்ள விசுவாசத்தை அதை அழிப்பதற்கு முயற்சி எடுக்கும். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் சந்திக்கிற பிரச்சனை நம்முடைய வெளியரங்கமான மனுஷனை அழிப்பதற்கு முன்பாக
அது நம்முடைய உள்ளான மனிதனை ஒரு அசைவுக்குள் நடத்திடும். அங்கே 11ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், 11ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள். தாவீதுடைய நலன் விரும்பிகள் சொல்கிறாங்க, அவ்வளோதான், நீ போய் எங்கன்னா படிச்சுக்கோ, மறைஞ்சிக்கோ, ஓடிடு. அப்போ தாவீது சொல்ல, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் வேறு எங்கும் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. தன்னை நேசித்து ஆலோசனை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்கிறாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நீங்கள் அந்த ஆலோசனைக்கு தராதிங்க, ஏனென்றால் என் தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களில் பார்க்கும்போது அங்கே வேதம் அழகாக சொல்கிறது, அந்த ஜெபாலய தலைவனுடைய மகள் ஒரு மரண அவஸ்தையில் இருக்கிறாள். இயேசுவை அழைக்கிறார் அவர். இப்போ இயேசு அந்த ஜெபாலய தலைவனை யவீர்வை தொடர்ந்து போகும்பொழுது இடையில ஒரு ஊழியம், 12 வருஷமாய் பாதிக்கப்பட்ட அந்த பெண் இயேசுவை சந்திக்கிறாள், அற்புத சுகம் அடைகிறாள். அங்கே கர்த்தர் ஒரு பெரிய போதனையை தன் சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எதிரே சொல்கிறாங்க, இயேசு இருக்கிறார், அந்த யவீர் இருக்கிறார், ஜெபாலய தலைவன் இருக்கிறார். இப்போ எதிரே சொல்கிறார்கள், போதகரை வருத்தப்பட வேண்டாம், உன் மகள் மரித்து போய்விட்டாள். இப்போ என்ன எப்படி நடந்திருக்கோம் கொஞ்சம் காட்சிப்படுத்தி பாருங்க பார்க்கலாம். பாருங்கள், இதோ இங்கே அவர் வருகிறார். இயேசுவே, இயேசுவே, என் ஒரே மகளை காப்பாற்ற வாரும், இரக்கம் காட்டும். அவளுக்கு 12 வயதாகிறது, அவள் மரண வேதனைப்படுகிறாள், தயவு செய்து வாரும். யவீர்வே, நான் வருந்துகிறேன். இயேசுவே, உன் மகள் மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். பயப்படாதே, விசுவாசமாயிரு, அவள் குணமடைவாள். அழாதிருங்கள், அவள் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். மகளே, எழுந்திரு. அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள். நான் சொல்லுகிறேன், இங்கே நடந்ததை நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம். போயிட்டு இயேசுவோடு இருந்து அழைச்சிட்டு வராரு இப்போ அந்த ஜெபாலய தலைவன். இப்போ அந்த செய்தி கேட்ட உடனே இயேசுவை இவர் பார்க்கிறார், இயேசு இவரை பார்க்கிறார். பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. வெளியே இருந்து வர செய்தி உன்னை பயமுறுத்தும், வெளியே இருந்து வர செய்தி உன் மகளை அடக்கம் பண்ணு. இதுதான் அடுத்த கட்ட. நான் வீட்டுக்கு போறாரு, போனால் அதுக்குள்ளேயே அங்கே மியூசிக்லாம் வச்சுட்டாங்க, அங்கே பாட்டு டான்ஸ் எல்லாமே நடந்திருக்கும் இல்லைங்களா. நம்ம ஓட்டேரி வேசார்பாடி மாதிரி அங்கேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. பாட்டு மியூசிக்லாம் நடக்க ஆரம்பிச்சு. கர்த்தர் அங்கே எல்லாரையும் வெளியே அனுப்பி அந்த மகளை உயிரோடு எழுப்பி தகப்பன் தாயின் இடத்துல ஒப்புவிப்பதை பார்க்கிறோம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்போ சங்கீதக்காரன் தாவீது அங்கே சொல்கிறாரு, என் விசுவாசம் கர்த்தர் மேல் பெருகி உள்ளது. அவரே அறிக்கை செய்கிறார், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துவரமாக இருக்கிறேன். இந்த நாட்களில் அரசாங்கம் இந்த தடைகளெல்லாம் நீக்கி போட்டு நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய வாழ்க்கை தொடங்க ஆரம்பித்த பிறகு கூட மறந்து விடக்கூடாது. ஆனாலும் நாம் கடந்து போகிற ஒவ்வொரு இடத்துலையும் இந்த அறிக்கை இருக்கணும். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிறார். ஒருவேளை கடன் வாங்கியிருப்போம், செலுத்த முடியாமல் இருக்கலாம்.
அல்லது சில நியாயமான நல்ல விஷயங்களை நாம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம், அதை நடத்த முடியாமல் இருக்கலாம். இப்போ அடுத்ததாக கல்லூரிக்கு பள்ளிக்கூடங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், நீ கூப்பிட்ருப்பாங்க, நம்ம போக வேண்டி இருக்கலாம். உடனே நம்ம கையில் பணம் வராமல் இருக்கலாம். ஆனால் நம்ம நொறுங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்கிறது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிறவர். மறந்து விடக்கூடாது. காலையில் நான் யோசித்தேன், மகனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அடுத்தது டிகிரி ஜாயின் பண்ணோம். யோசித்து பார்த்தேன், என்ன வச்சுருந்தோம், எல்கேஜிலிருந்து +2 வரைக்கும் கிட்டத்தட்ட 12 + 2 வருஷம் 14 வருஷங்கள் கர்த்தர் நடத்தினார். எல்கேஜியில் படிக்கும்போது 200 ரூபாய் ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியாது. 200 ரூபா ஃபீஸ் கட்ட, ஏன்னா ஊழியத்தில் கஷ்டமான சூழ்நிலை. இந்த 200 ரூபா ஃபீஸ் கட்ட முடியாது. 200 ரூபா கூட பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னை நேசிப்பவர்கள் மூலமாக அந்த தேவை சந்தித்தார். ஆனால் 9th ஒரு சம்பவம் நடந்த ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும், நீங்களாம் ஜெபித்தீர்கள். 10th பார்த்தீங்கன்னு சொன்னால் 10th-க்கும் +1க்கும் அங்கே ஆட்டோவில் போக, வீட்டிலேருந்து ஆட்டோக்களை போக கர்த்தர் உதவி செய்தார். மற்ற ஃபீஸஸ் எல்லாம் கட்ட உதவி செய்தார். இப்போ 200 ரூபா அன்றைக்கி அது பெருசு. ஆனால் இப்போவும் பணம் பெருசு தான். ஆனால் அன்றைக்கிலேருந்து அந்த 12 + 2 வருஷம் 14 வருஷம் எல்கேஜியிலேருந்து +2 வரைக்கும் தேவை சந்தித்தவர் வரும் நாட்களையும் கர்த்தர் சந்திக்க. அப்புறம் என்ன அர்த்தம், என் தலையை உயர்த்துகிறவமாக இருக்கிறீர். நம்முடைய சபையிலேயே எத்தனையோ சாட்சிகள் இருக்கலாம். சபைக்குள் முதல் வரும்போது தலை கவிழ்ந்தவர்களாக எத்தனை பேர் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தில், சொந்தங்கள் மத்தியில், சமுதாயத்தில், அக்கம் பக்கத்தில் தலையை உயர்த்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படிங்க, யார் உயர்த்திருந்தது? நீங்கள் சபைக்கு வந்தீர்கள், நீங்கள் கர்த்தர் வார்த்தையை விசுவாசித்தீர்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவேதான் அன்றைக்கு இயேசு அந்த எவ்வியரை பார்த்து சொன்னார் இல்லையா, அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு நொந்து போன மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்போ கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கை அவன் பற்றி கொண்டு வீட்டுக்கு அழைத்து போனான். ஒரு அற்புதத்தை அவர் பார்த்தார். 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், தாவீதுடைய விசுவாச அறிக்கை, நீர் என் கேடகம், மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். இப்போ கர்த்தருடைய செயல் எப்படிப்பட்டதுங்க? 140ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், யுத்த நாளில் தலையை மூடினீர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். யுத்த நாளில் தலையை மூடினீர். சங்கீதம் 23:5 இதுவும் தாவீது தான் சொல்றார், என் தலையை என் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துகிறீர், அபிஷேகித்து உயர்த்துகிறீர். நம்முடைய தேவன் தலையை, கவிழ்ந்த தலையை அப்படியே விடுகிறவர் அல்ல. சத்துருக்களோ, போராட்டங்களோ, மனிதர்களோ நம்முடைய தலையை கவிழ்க்க பண்ணலாம். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? தலையை மூடி, தலையை சத்துருக்கள் மத்தியிலே உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். 4வதாக நாம் பார்ப்போமானால் 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின் அந்த மேல் பகுதி, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் இல்லை, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அப்படின்னு அர்த்தம், தன் கைவிடப்பட்ட நிலைமையில் அங்கே அவர் கர்த்தரை நோக்கி அழைப்பதை அங்கே நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏன் சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன ஜெபம், பெரிய ஜெபம், என்ன ஜெபம் ஆனால் அழுவுறீங்க, ஏன் இவ்வளோ சத்தமாக ஜெபம் பண்ணுறீங்க? அவனுடைய வலி, அந்த சகோதரனுடைய வலி, அந்த ஊழியனுடைய வலி, அவங்க சத்தம் போடுறாங்க. எவ்வளவு வலி இருக்கிறதோ அவ்வளோ சத்தம் வரதான் செய்யும். எவ்வளவு வலி இருக்கிறதோ சத்தம் வரதான் செய்யும். ஒரு பேராசிட்டமால் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தால், கையில் போட்டு வந்தால் வலி இருக்காது. சும்மா அந்த டைமில் கண்ணை மூடி கண்ணு திறந்தால் போதும். ஒரு ஆயில் இன்ஜெக்ஷன், ஒரு அமிகாசின், ஒரு ஒரு இன்ஃபெக்ஷனுக்காக போடுற இன்ஜெக்ஷனை போட்டுன்னா இடுப்பில் தான் போட முடியும். கண்டிப்பாக வலி வரும். குழந்தைங்க கத்துவாங்க, சகோதரிகள் அழுவாங்க, ஆண்கள் சில நேரத்தில் உள்ளுக்குள்ளவே அந்த வலியை அடக்கி கொண்டு தான் வெளியே வருகிறோம். அப்போது ஏன் உனக்கு வலிக்குது, ஏன் உனக்கு சத்தம் போகிறேன், ஏன் அழுகிற கேட்கறதுக்கு அது கேட்பது பைத்தியக்காரத்தனம். இப்போ தாவீது அங்கே அவர் சத்தம் விட்டு கர்த்தர் சமூகத்தில் தன்னுடைய ஜெபத்தை, கூப்பிடுதலை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய உபவாசத்தை, நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற பொருத்தனையை, நீங்கள் கர்த்தருக்காய் அர்ப்பணிக்கிற இன்னும் மேலான அந்த வாழ்க்கையை யார் கிண்டல் பண்ணாலும் நம்ம கவலை இல்லை. கவனிக்கிறீங்களா? அதை பற்றி கவலையே இல்லை. என்னுடைய தங்கை குழந்தை வயிற்றில் இருக்கும்போது 7வது மாதத்தில் நினைக்கிறேன், ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, கேஎம்ஸில் ஒரு கிட்னி வளரலைன்னு சொல்கிறாங்க. 4 வருஷம் பொறுத்து அவன் இப்போ பிறக்க போகிறான், கிட்னி வளரலைன்னு சொல்கிறாங்க. இப்போது என்னுடைய எல்லாருக்குமே ஒரு கலவரம், ஒரு பயம். இப்போ நான் சொன்னேன், 4 வருஷம் இல்லாமல் தானே குழந்தைய கர்த்தர் கொடுத்தாரு, அழகாக கொடுக்க வல்லவராக இருக்கார், இன்னும் 3 மாதம் இருக்குது, கர்த்தர் செய்வார். ஆனால் என் தங்கை ஒரு இது அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த விஷயம், இதை நீங்கள் கை கொள்ளணும்னு நான் சொல்ல வரல. அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அந்த பொருத்தனை நிமித்தமாயும் கர்த்தருடைய கிருபையும் அந்த பொருத்தனையும் அந்த பிறக்கும் பொழுது அடுத்தது லாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணும்போது எல்லாம் நார்மல் வந்துருச்சு. கர்த்தர் செய்தார்.
சமீப நாட்களில் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு குழந்தைக்கு ஒரு காலை இல்லை என்று சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு. எல்லாம் பயந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நார்மலான டெலிவரி. அப்புறம் டாக்டர் சொன்ன, இல்லை கால் மடங்கின்னு இருக்கும். கால் மடங்குல இல்லை, நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவர். ஞாபகம் வச்சுக்கணும். வார்த்தையினால் அகில உலகத்தை உண்டாக்கி நம்முடைய தேவன். சத்தமிட்டு கூப்பிடு. கர்த்தர் சமூகத்தில் எல்லா நேரத்துலையும் சும்மா ஜென்டிலாக, ஆண்டவர்கிட்ட என்ன ஜென்டிலாக நடக்கிறது? ஆண்டவர்கிட்ட என்ன நடிப்பு தேவை? ஆண்டவர்கிட்ட தான் நம்முடைய உண்மையான நிலைமையை உணர்த்த முடியும். பெரிய குடும்பம், மனைவிகள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எவ்வளோ வந்திருக்கும் யாக்கோபுக்கு. ஆனால் ஒரு நாள் வந்தது, யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில் அவர் அங்கே தனித்திருந்து சத்தமிட்டிருப்பான், போராடி இருப்பான், கதறி இருப்பான். ஆண்டவரே, நான் தனியாக இருக்கும்போது நடந்திருந்தா கூட பரவாயில்ல, என் உயிர் மட்டும் போயிருக்கும். இன்றைக்கு என்னை நேசிக்கும் அத்தனை உயிர்களும் பாதிக்கப்படுமே, அத்தனை ஆசீர்வாதங்களும் பாதிக்கப்படுமே, கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால உழைப்பு பாதிக்கப்படுமே, என் மனைவிகள், பிள்ளைகள், குழந்தை எல்லாம் பாதிக்கப்படுமே. எவ்வளோ கதறிப்பார்னு தெரியாது. ஆனால் பெனியேலில், அங்கே இந்த பெனியேல் பேர் வைக்கிறாங்க. பெனியேல் என்றால் கர்த்தருடைய முகம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ யோசித்து பாருங்க, சூரியன் என்று சொல்கிறாங்க, கர்த்தருடைய முகம் என்று சொல்கிறாங்க. அந்த பெனியேல் என்கிற இடத்தை அந்த 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 இடத்தில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி வாக்கை கொடுத்து அழிக்க வந்தவன் பாதுகாக்கிறவனாக கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஏன் அதெல்லாம் சொல்? ஜெபம் இல்லை, ஒருவனை அதட்டுகிறார்கள். பார்வையற்றவனை சும்மா இருன்றாங்க. இயேசு நடந்து போகிற அந்த சத்தத்தை பார்த்து, அந்த கூட்டத்தை பார்த்து விசாரித்து சத்தமிட்டு கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனை இறங்கும்னு சொல்கிறான். அடக்க அடக்க இன்னும் சத்தம் விடுகிறான். ஏன்னா அவனுடைய வலி, அவனுடைய வேதனை. பிச்சை எடுத்தே என் வாழ்க்கையை நடத்தி விட முடியும்னு அவன் நினைக்கல. என் வாழ்க்கை மாறணும்னு நினைச்சிருந்தான் அவன். அவனுடைய வாழ்க்கையில் இருந்த சிறுமையை மாற்றப்பட நினைச்சான், தலைகுடியை மாற்றப்பட நினைச்சான். கதறுகிறான், கூப்பிடுகிறான். இயேசு நின்றார், இவன் வாழ்க்கை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இயேசு நின்றார், இவன் வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள் நடக்க ஆரம்பிச்சு. இனிமேல் அவன் பிச்சைக்காரன் இல்லை, அவன் சமுதாயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஜெபம் பெருக வேண்டும். தாவீதின் ஜெபம் பெருகிற்று. அங்கே 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் மேல் பகுதியில், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அப்போ நீங்கள் சில ஆபத்தான கட்டங்களை கடந்து போகும்போது, ஒரு பிரச்சனையில் கடந்து போகும்போது, நாம் நம்முடைய ஜெபத்தை அதிகரிக்கும் போது பரிகாசங்கள் வரும். கர்த்தருக்காக நாம் அதிகமாக உபவாசிக்கும் பரிகாசங்கள் வரும். 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். இது சங்கீதக்காரன் தாவீதுடைய அனுபவம். 22ஆம் சங்கீதத்தில் நாம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். அப்போது அங்கே கூப்பிட்டதினால்தான் அவர்கள் நம்பினார்கள். நம்பினதுனால்தான் கூப்பிட்டால் நாம் நம்புகிறோம் கர்த்தரை சொல்லிட்டு ஜபிக்காமே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் தாவீதை போல நம்முடைய தலை உயர்த்தும் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய முடியாது. மார்க்கு சுவிசேஷம் 10:48ஆம் வசனத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல, முன்பை காட்டிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான், சத்தத்தை உயர்த்தினான். இது நாம் எல்லோருமே நம்முடைய ஜெப நேரத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம். நாம் இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளவும், இருப்பவைகளை இழக்காமல் காத்து கொள்ளவும் நாம் அவரை நோக்கி கூப்பிட, அவரை நோக்கி சத்தமிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளோ காலம் யாரோ நமக்காக ஜெபம் பண்ணாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணார், குடும்பத்தில் இருக்கோம் ஜெபம் பண்ணாங்க, அப்படி ஓடிட்டுருக்கோம். இன்னும் நாம் அப்படி காலத்தை நாம் கடத்த முடியாது. நமக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். 4ஆம் வசனத்தில் சங்கீதம் 3:4 அங்கே பார்க்கும், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வத்தில் எனக்கு செவி கொடுத்தார். தாவீதின் ஜெபம் அங்கே பெருகிற்று. 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதி 5ஆவதாக பார்க்கும்போது, 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதி, தேவனுடைய உதவியும் பெருகியது. முதலாவது நாம் பார்த்தோம், பிரச்சனைகள் பெருகிற்று, உதவி இல்லை என்கிற அந்த சொல்கிறவர்கள் பெருகினார்கள். தாவீதுடைய விசுவாசம் கர்த்தர் மேல் பெருகிற்று. 4வது அவருடைய ஜெபம் பெருகிற்று. 5வது தேவனுடைய உதவியும் அங்கே பெருகியது. அங்கே 4ஆம் வசனத்தில் அவர் பின்பகுதியில் சொல்றார், அவர் தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அங்கே சொல்கிற 16ஆம் வசனத்தில், தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். நமக்கு பதில் தரும் ஒரு சிறந்த இடம், ஒரு உண்மையான இடம், தகுதியான இடம் இந்த உலகத்தில் ஒன்று உண்டு. அந்த இடத்துக்கு நாம் போக நாம் அனுபவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறார், என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்து ஜெபித்த தாவீதுடைய கூப்பிடுதலை கேட்டது போல
நாமும் கர்த்தரை நம்பி பொறுமையோடு காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் நீங்கி கர்த்தருடைய பதில் அங்கே பெருகுவதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற சில விஷயங்கள் கூட அவர்களுக்கு இல்லை. ஆனால் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்திலே ஜெபித்து அவர்கள் இன்றைக்கு ஒரு சாதனையாளர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவர்கள் திருச்சபை வரலாற்றிலேயும் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்போ வேதம் சொல்கிறது தேவனுடைய உதவியும் நமக்கு பெருகும். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வர வேண்டுமானால் நம்முடைய கண்கள் ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக ஏறெடுக்கப்பட வேண்டும். எதை குறிக்கிறது? ஜெபம். அப்போ அந்த ஜெபத்தை அதிகரிக்கும் பொழுது இந்த உதவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பாஸ்டர் CM பிரபார் ஐயா சொல்லுவாங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும் என்று சொல்லவில்லை, வரலாம் என்று சொல்லவில்லை பிரதர், வரும் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தர். அப்போ வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உதவி ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு கூட நம்முடைய ஜெபத்தை நாம் அதிகரிப்போம். வேதம் சொல்கிறது அங்கே தாவீதுக்கு கர்த்தருடைய உதவி பெருகிற்று. 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், 3ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 3, 5, 6 பார்க்கும்போது நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். இப்போ முதலாவது பிரச்சனையை பெருகிற்று. இப்போ அவருக்கு எது பெருகிற்று? 6ஆவதாக சமாதானமும் தைரியமும் அங்கே தாவீதுக்கு பெருகுகிறது. எப்படி பெருகுது? 5ஆம் வசனத்தில் படுத்து நித்திரை செய்தேன். இப்போ அங்கே 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எதிர்மறையான சத்தம், 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது சத்துருக்கள் ஏராளமாக பெருகியிருக்கார்கள். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி தாவீது உன்னால் தூங்க முடிகிறது? தாவீது சொல்றாரு, படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இவருடைய விசுவாசமும் இவருடைய ஜெபமும் கர்த்தருடைய பிரசன்னத்தை இவருடைய அருகில் கொண்டு வந்திருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம், ஆண்டவருடைய கிருபை செயல்கள் இல்லாமல் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற ஒரு மனிதன் தூங்க முடியாது. டாக்டர்கிட்ட போகும்போது சில நேரங்களில் ப்ரெஷர் அதிகமாக போகும்போது டாக்டர் கொடுக்குறது என்ன? ப்ரெஷருக்கு மாத்திரை கிடையாது, தூங்குறதுக்கு தான் மாத்திரை கொடுக்குறாங்க. அப்படி அந்த டேப்லெட்டை போட்டு கூட தூங்க முடியாமல் தவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் உண்டு. அப்போனால் வேதம் சொல்கிறது இங்கே தாவீதுக்கு சமாதானம் பெருகிற்று. ஒரு சமாதானம் உள்ளத்தில் வருது. அவருடைய விசுவாசம் பெருகிச்சு. கர்த்தர் மேலே ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். என்ன சமாதானம்? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்தம் எனக்கு செவி கொடுத்தார். இப்போ நான் படுத்து நித்திரை செய்தேன். இப்போ நான் படுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. அவர் பார்த்துப்பார் எல்லாவற்றையும். சரிங்களா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நமக்கு வசனம் தெரியும், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே நம்முடைய கவலையெல்லாம் வைக்க முடியும். அப்போ அந்த பேதுரு எழுதுகிறார், கவலையை வைக்காவிட்டால், கவலை வைக்க தெரியாதவர்கள் யாரிடத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள்? அதே பகுதியில் 1 பேதுருவில் வாசிக்கிறோம், நாம் அங்கே கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிகிற அந்த பிசாசின் கிரியில் அகப்பட்டு கொள்கிறோம். அப்போது வேதத்தில் பார்க்கும்போது சமாதானமும் தைரியம், நான் படுத்து நித்திரை செய்தேன்னு சொல்றாரு. 6ஆம் வசனத்தில் பின்பகுதியில் சொல்றாரு, 10,000 பேருக்கு நான் பயப்படேன். அப்போ கர்த்தரை தேடுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரோடு வாழ்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை தேடுகிற ஒரு கர்த்தருடைய சபை கடந்து போகிற பாதையில் இந்த தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நன்மைகளை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சுற்றிலும் எப்படிப்பட்ட பிரச்சனை பெருகியிருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, படுத்து நித்திரை செய்து பயப்படாமல் காலையை சந்திக்க தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்பினேன். 3ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அங்கே கடைசியாக சொல்றாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது. இப்போ கடைசியாக எது பெருகியது? கர்த்தரை அறிகிற அறிவு தாவீதுக்கு பெருகிற்று. என்னுடைய பலன், என்னுடைய பட்டயம், என்னுடைய உண்டிகோல், என்னுடைய அனுபவம், என்னுடைய விஷயங்கள் அல்ல என்னை ரட்சிப்பது. கர்த்தாவே, நீதான் என்னை ரட்சிப்பவர், நீதான் இந்த பிரச்சனையில் ரட்சிப்பவர், நீதான் இந்த வைரஸ்லேருந்து ரட்சிப்பவர், நீதான் இந்த வறுமையிலிருந்து ரட்சிப்பவர், நீர்தான் என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் என்னை ரட்சிப்பவர். இந்த அனுபவம், இந்த கர்த்தரை அறிகிற அறிவு, இப்பொழுது இந்த அனுபவங்கள் இதை பெருக வைத்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற பாதைகளில், நாம் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள், சந்திக்கிற பிரச்சனைகள்,
ஒருபோதும் கர்த்தர் மேல் இருக்கிற அந்த அறிவை குறைத்து போடல, கர்த்தர் மேல் இருக்கிற அறிவை வளர்க்க, கர்த்தரை அறிகிற அறிவில் பெருக. 8ஆம் வசனம் திட்டமா சொல்ல, ரட்சிப்பு என்னுடையதல்ல, ரட்சிப்பு உம்முடையது. அப்சலோமின் கையிலிருந்து விடுவிக்கப்படுவது என்னால் முடியாது, உம்மாலே முடியும். என்ன நடந்தது? அப்சலோம் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கிரியை செய்தார். மன்னிக்க வேண்டும். இந்த நேரத்தில் தகப்பன் தாய்க்கு விரோதமாய், பெற்றோருக்கு விரோதமாய் கை நீட்டுகிற பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாய் கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன் நம்முடைய படிப்பு, பணம், அந்தஸ்தை வைத்துலாம் ஒன்றும் சாதிக்க முடியாது. பெற்றோர்கள் தப்பாகவே இருக்கட்டும், பெற்றோர் அவர்களை கை நீட்டுவதற்கு உனக்கு அதிகாரம் யாரும் கொடுக்கவில்லை. இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு இப்படிப்பட்ட விஷயங்களில் துணிகரமாக போயிட்டுருக்காங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வேதத்தில் அங்கே பார்க்கிறோம், அங்கே சவுலை அப்சலோமை கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் தாவீதுக்கு என்ன நடந்தது? தாவீதை மீண்டுமாய் அரியணையில் உட்கார வைத்து அவர் தலையை உயர்த்தினார். அவருடைய மேன்மை மீண்டும் பெருகும்படி கர்த்தர் இங்கே கிரிகளை செய்தார். கர்த்தரை அறிகிற அறிவு இங்கே தாவீதுக்கு பெருகிற்று. யோபு எவ்வளவோ முயற்சி செய்தார், தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் காத்துக்கொள்ள. ஆனால் கடைசியாக இப்படிப்பட்ட பாதையில் கடந்து வந்த பிறகு 42:2 சொல்றாரு, தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, ரட்சிப்பு உம்முடையது. நான் 1000 பரிசுத்தமாக இருக்கலாம், 1000 ஜெபம் பண்ணலாம், 1000 கர்த்தருக்கு நான் பொருத்தனை செய்யலாம், 1000 கொடுக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் என்னிடத்தில் இருக்கலாம். ஆனால் இது நிமித்தம் எனக்கு விடுதலை வரவில்லை. என் கர்த்தரை நான் தேடுவதனால், கர்த்தருடைய இரக்கத்தினால், அவரை நம்பி நான் இந்த காரியங்களை காத்திருப்பதனால் எனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், நான் 3ஆம் சங்கீதத்தின் தொடர்ச்சி தானே, 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அப்படின்னா ஒரு இளைப்பாறுதல். இப்போ படுத்துக்கொள்ளுதல், தூங்குவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைப்பாறுதலை குறிக்கிறது. பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இப்போ நான் இளைப்பாறுகிறேன். அப்போ பிரச்சனையில் அங்கே தொடங்குகிறார் 3ஆம் சங்கீதத்தில், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்னு சொல்லி அங்கே சத்துருக்கள் பெருகின பிரச்சனைகளை குறித்து, அங்கே சத்துருவலால் வந்த பிரச்சனைகளை குறித்து, அந்த பெருக்கத்தை குறித்து ஆரம்பிக்கிறார். இங்கே முடிவில் பார்க்கும்போது கர்த்தரை அறிகிற அறிவில் அவர் பெருகினதோடு கூட அங்கே அந்த வசனம் முற்று பெறுகிறது, அந்த பகுதி முற்று பெறுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த வழியில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, தனிப்பட்ட விதத்திலேயோ குடும்பமாகவோ நாம் பலவிதமான காரியங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். அதைரியமான அநேக வார்த்தைகள் நம்முடைய காதில் வந்து விழுந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மறந்து விடக்கூடாது, தாவீது அங்கே விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைத்து விசுவாசத்தில் பெருகினார், ஜெபத்தை பெருக்கினார், தேவனுடைய உதவியும் பெருகிற்று, சமாதானம் தைரியமும் பெருகிற்று, கடைசியாக கர்த்தரை அறிகிற அறிவு பெருகிட்டு. இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் சபையாக நாம் வெளியே வரும்போது நிச்சயமாய் கர்த்தரோடு இன்னும் நெருங்கினவர்களாக, இன்னும் கர்த்தருடைய அன்பை அதிகமாக ருசித்து நம்மை அறியாத உலகத்திற்கும் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் சொல்லக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை வெளியேற்றுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே, உடைய கரத்தில் இயேசு நாமத்தில் வருகிறோம். உடைய கிருபினால் கர்த்தாவே இந்த நாளை தந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலேயும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உடைய வார்த்தையை கேட்க உதவி செய்தீர். ஆண்டவரே கர்த்தாவே, தாவீதின் தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, பெருக்கங்களை என்ன ஒரு தீமையான பெருக்கங்களை நன்மையான பெருக்கமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பிரச்சனைகள் பெருகியிருந்த, பிரச்சனைகள் சிக்கியிருந்த அந்த தாவீதை ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில் பெருகவோனாய் கர்த்தர் மாற்றினரே. அந்த அப்சலோமின் நிமித்தமாய் தாவீதுக்கு எவ்வளோ அனுபவத்தை கொடுத்திருப்பா. கர்த்தாவே, ஆண்டவர் எங்களுக்கும் நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதையில் ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனையோ விசுவாச குடும்பங்கள், எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுன்னா துயரத்தை சகித்து கொண்டிருப்பார்கள், சந்தித்திருப்பார்கள். தேவரீர், தேவ ஊழியர்கள் சந்தித்து கொண்டிருக்காங்க, ஒவ்வொருடைய பிள்ளைகளும் சந்தித்து கொண்டிருக்காங்க. ஆனாலும் நிச்சயமாக இதை விட்டு நாங்கள் வெளியே கடந்து வரும்போது ஒரு பதிலோடு மட்டுமல்ல, ஜெயத்தோடு மட்டுமல்ல, விடுதலையோடு மட்டுமல்லப்பா, உம்மை அறிகிற அறிவிலே பெருகி இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வர நீ செய்ய போகிறீர். உமக்கு நன்றி ஐயா. அவர்களையும் அம்மா அவர்களையும் சபை மக்களையும் ஆசீர்வதியும், இரத்தத்துக்குள் மூடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.